வணக்கம். இப்போ நம்ம எக்கனாமிக்ஸில் இருக்கிற ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு டாப்பிக்காக இதை டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் ஏற்ற மாதிரியே நம்ம டீமில் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த கொஸ்டினு ப்ளஸ் வேறு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் அது ரிலேட்டடாக கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பெர்ஸ்பெக்டிவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் புக்ஸு ப்ளஸ்ஸு டிஎன்னோட எஸ்சிஆர்டி புக்ஸு இது ரெண்டையும் சேர்த்த மாதிரி இந்த டிஸ்கஷன் இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸில் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி தான். சரியா? இந்த நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமியில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் இந்தியாவோட ஸ்ட்ரென்த் என்ன, அப்புறம் இந்தியாவோட வீக்னஸ் என்ன, இந்த மாதிரி பேசிக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்புறம் இந்தியாவோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமியில் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்க கொஸ்டின் இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை இப்போ ரூல் பண்ணிட்டு இருக்கிற அந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டம்க்கு முன்னாடி இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான். அதுக்கு முன்னாடி நேட்டிவ் கிங்ஸ் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மொத்தம் இந்தியாவில் ஒரு 5 யூரோப்பியர்கள் வந்திருந்தாலும் மற்ற யாருமே பிரிட்டிஷ் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் ஆக முடியல. என்னன்னு பார்த்தீங்க, அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் ஃபாலோ பண்ண அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் எக்கனாமிக் பாலிசிஸ் தான். அவங்களோட நிர்வாகம் மற்றும் பொருளாதார கொள்கைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த காரணத்தினால மற்ற ஐரோப்பியர்கள் டிஃபிட் பண்ணி அவங்களால ஸ்ட்ராங்காக ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை கிரியேட் பண்ண முடிஞ்சுச்சு. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இவங்களோட எக்கனாமிக் பாலிசிஸ், பொருளாதார கொள்கைகள். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப் ஆஃப் இதில் பாருங்களேன். இந்த கொஸ்டினோட டிமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் ஒரு எந்த முறையில் அந்த வில்லேஜர்ஸ் ஒரு ஹெட்மேனை தேர்ந்தெடுத்து அந்த ஹெட்மேன் வில்லேஜர்ஸ்லேருந்து மொத்த டாக்ஸையும் கலெக்ட் பண்ணி பிரிட்டிஷ் அரசுகிட்ட ஒப்படைப்பாரு அப்படிங்கிறத அந்த கொஸ்டின். லாஸ்ட் பாருங்க. நில வருவாய் செலுத்துவதை பொறுத்தவரை முழு கிராமமும் ஒரு அழகாக கருதப்பட்டது. அந்த முறைக்கு பேர் என்ன அப்படிங்கிறது தான். அப்போ டிமாண்ட் ஆஃப் கொஸ்டின் இந்த நில வருவாய் செலுத்துவது முழு கிராமம் அப்படிங்கிறது தான் இதோட டிமாண்டு. சரி, இப்போ பாருங்க. இதில் ட்ரீட்டட் அஸ் எ யூனிட் அப்படிங்கிறது தான் டிமாண்டு. நம்ம படிச்சிருப்போம். இந்த 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம் பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரி முறை. ரெண்டாவது ரயத்வாரி முறை. மூணாவது மகள்வாரி முறை. அவ்வளோதான், இந்த 3 தான். சரி, இந்த 3 சிஸ்டம்ஸில் என்னென்னலாம் கொஸ்டினாக கேட்க வாய்ப்பு இருக்குது, எதெல்லாம் நான் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இயர், அது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க. ரெண்டாவது எந்த கவர்னர் கொண்டு வந்தார், எந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர் கொண்டு வந்தார். மூணாவது அதில் என்ன விகிதத்தில் டேக்ஸ் போட்டாங்க அப்படிங்கிறது. இந்த 3 தான். அப்புறம் 4வதும் படிக்கலாம், எந்த பகுதியில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் படிக்கலாம். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. இதை இன்ட்ரடியூஸ் பண்ண வருஷம் 1793, இதை இன்ட்ரடியூஸ் பண்ண வருஷம் 1820, இதை இன்ட்ரடியூஸ் பண்ண வருஷம் 1822. ஆனால் ஃபுல்லாக ஒரு இம்ப்ளிமெண்டேஷன், ஃபுல்லாக என்ஃபோர்ஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இது 1833 தான். ஓகே, யார் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ன்வாலிஸ் பிரபு, லார்ட் கார்ன்வாலிஸ் அப்படின்றத பார்த்துருக்கோம்ல, அவர் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, ரயத்வாரி முறை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு? ரயத்வாரி முறை இன்ட்ரடியூஸ் பண்ணது தாமஸ் மன்ரோ அப்படிங்கிற ஆளுநர் ஜெனரல். அவர் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணார். மகள்வாரி முறை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகள்வாரி முறை இன்ட்ரடியூஸ் பண்ணது வில்லியம் பெண்டிங் அப்படிங்கிற ஆளுநர் பிரபு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இவரை பத்தி நம்ம முன்னாடி படிச்சிருப்போம். 1829ல் இந்தியா முழுமைக்கும் சதி அப்படிங்கிற கொடிய பழக்கத்தை அபாலிஷ் பண்ணதுக்கு காரணம் இவரும் ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிற 2 பேர் தான். சரியா? ஓகே, இயர் பார்த்தாச்சு, கவர்னர் பார்த்தாச்சு. என்ன விகிதத்துல டாக்ஸ் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரி முறையில 11ல் 10 பங்கை யாருக்கிட்ட செலுத்திடணும் அப்படின்னா ஜமீன்தார் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் தான் வரி வசூல் பண்ணி கொடுக்க போறாரு, அவர்கிட்ட செலுத்திடணும். தாமஸ் மன்ரோ அவரால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ரியத்வாரி, இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுல வில்லேஜர்ஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாக்ஸ் கட்டுவாங்க. இங்கே ஜமீன்தார் அப்படிங்கிற ஒரு நபர் இருப்பார். இங்கே ஒவ்வொரு வில்லேஜர்ஸும் யாரெல்லாம் குத்தகைதாரர்களோ அவங்களே அரசுக்கிட்ட டைரக்டா செலுத்திடுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா 1/2 50%, அதாவது அந்த உற்பத்தியில 50% செலுத்தினா மட்டும் போதுமானது. அடுத்தது பாருங்க, வில்லியம் பெண்டிங் மகள்வாரி முறை. இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா 3/4, அதாவது 75%
இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வில்லேஜோட தலைவர், அந்த கிராம தலைவர்கிட்ட கொடுத்துடணும், அவர் அரசுகிட்ட சமர்ப்பிச்சிருவாரு. அவ்வளவுதான். இதான் வந்து அந்த 3 முறைகள். அடுத்தது பாருங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டினோட டிமாண்ட் என்னன்னு பாருங்க. இந்த மிக்ஸ்டு எக்கனாமி இம்ப்ளைஸ் அப்படின்றது. சரியா, இதோட டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் என்னன்னு பாருங்க. இதோட டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் என்ன அப்படின்னா, மிக்ஸ்டு எக்கனாமி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை சரியா குறிக்கிற சொல் எது அப்படிங்கறதான் டிமாண்ட். சரியா, மிக்ஸ்டு எக்கனாமி அதாவது ஒரு எக்கனாமி, ஒரு சமூகத்தை, சரியா, ஒரு பொருளாதாரத்தை யாரு ஓனர் அப்படிங்கிறத பொறுத்து 3ஆ பிரிக்கலாம். சரியா, ஓகே. என்னென்னவா பிரிக்கலாம்? ஃபர்ஸ்ட் முதலாளித்துவம், கேபிட்டலிசம். ரெண்டாவது சோசியலிசம், சோசியலிஸ்டிக் எக்கனாமி. 3ஆவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு எக்கனாமி. அதை தான் அந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரியா, இந்த 3த்தையும் எப்படி நம்ம கிளாசிஃபை பண்றோம், எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு 2 கேள்விக்கு ஆன்சர் பண்ணா போதும். ஒன்று, யாரு அதுல ஓனர், ஓனர் யாரு அப்படிங்கிறது. ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு தொழிலகம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதோட ஓனர் யாரு. ரெண்டாவது, அப்படி ஆரம்பிக்கப்பட்டதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது. இது 2வது கேள்வி. இந்த 2 கேள்விக்கும் ஆன்சர் பண்ணா இது என்ன டைப் ஆஃப் பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம் எத்தகைய பொருளாதாரம், எப்படி டிட்டர்மைன் பண்றோம், இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றது மூலமா தான். சரியா, ஓனர் யாரு? யூஸ்வலா கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி, அதோட தமிழ் பேரே என்ன அப்படின்னா முதலாளித்துவ பொருளாதாரம் தான். சரியா, அப்போ இங்க பிரைவேட், தனி நபர்கள் தான் அதிகபட்சமான இண்டஸ்ட்ரீஸை ஓன் பண்ணுவாங்க. சோசியலிஸ்டிக் எக்கனாமினா என்ன? அங்க இருக்கிற அனைத்து வளங்களும் கவர்மெண்ட் வசமும் இருக்கும், அரசு வசம் இருக்கும். இது சோசியலிஸ்டிக் எக்கனாமி. 3ஆவதா இருக்கு பாருங்க மிக்ஸ்ட் எக்கனாமி. இதுல பிரைவேட்டும் இருப்பாங்க பிளஸ் பப்ளிக், அரசு மற்றும் தனியார் இவங்களோட கோ எக்ஸிஸ்டன்ஸ், 2 பேரும் சேர்ந்து இருக்கிற அந்த நிலைக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மிக்ஸ்ட் எக்கனாமி. சரியா, ஓகே. கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமிக் எக்ஸாம்பிள் யாரு? ரஷ்யா இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். சாரி, யூஎஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் கேபிட்டலிசம்க்கு. சோசியலிஸ்டிக், அதுக்கு ரஷ்யா ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். யூஸ்வலா எங்கெங்கெல்லாம் கம்யூனிஸ்ட சித்தாந்தங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சோசியலிஸ்டிக் எக்கனாமி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. சரியா, ஓகே. அடுத்தது மிக்ஸ்ட் எக்கனாமி. இதுக்கு யார் எக்ஸாம்பிள்? இதுக்கு இந்தியாவும் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான். ஓகே, கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியோட நோக்கம் என்ன? கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியோட நோக்கம் பிரைவேட், அவங்க தான் ஓன் பண்றாங்க. அப்போ அவங்களோட நோக்கம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்றது மட்டும்தான். அவங்களோட நோக்கம் வந்து லாபம் ஏர்ன் பண்றது. அவங்க போட்ட முதலை விட அதிகபட்சமான லாபத்தை எடுக்கிறது தான் அவங்களோட நோக்கமா இருக்கும். சரியா, சோசியலிஸ்டிக் எக்கனாமின்னு இருக்கா, இந்த சோசியலிஸ்டிக் எக்கனாமி இவரோட நோக்கம் என்ன? எக்ஸாம்பிள் இந்தியன் ஏர்லைன்ஸ் இருந்துச்சு. அவங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா தன்னார்வமா உக்ரைன்ல சிக்கிய மாணவர்களை COVID-19 அப்போ மீட்டு கொண்டு வந்தாங்க. அப்போ இவங்களோட வேலை என்ன அப்படின்னா பீப்புளோட வெல்ஃபேர், மக்களோட நலன் மட்டும்தான் அவங்களுக்கு தேவை. அவங்களுக்கு லாபம் சம்பாதிக்க வேண்டிய எந்த நோக்கமும் இல்லை. அடுத்தது மிக்ஸ்ட் எக்கனாமி. மிக்ஸ்ட் எக்கனாமியோட நோக்கம் பிரைவேட், கவர்மெண்ட் மக்களுக்கு நல்லதும் பண்ணணும், இன்டர்ன் பிரைவேட் சம்பாதிக்கவும் செய்யணும். இதான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்த ட்ரெயின் தியரி. ட்ரெயின் தியரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட அதிகபட்சமான வறுமைக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நிறைய சீனியர் பொலிட்டீஷியன்ஸ் ஆய்வு பண்ணாங்க. சரியா, அதுல முக்கியமான நபர் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி. சரியா, இந்த தாதாபாய் நவ்ரோஜியை பத்தி நம்ம கண்டிப்பா INMல ரொம்ப அதிகமாகவே படிச்சிருப்போம். அவரோட சங்கங்கள் ஆகட்டும், பிளஸ் அவரோட சமூக சீர்திருத்த இயக்கம், பார்சி சீர்திருத்த இயக்கம், அதுல அவரோட ஆக்டிவிட்டிஸ், செயல்பாடுகள் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் முன்னாடியே. சரியா, எக்கனாமிக்ஸ்ல அவரோட பங்கும் வந்து சிக்னிஃபிகண்ட் ஆனது தான், ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தான். அதை கண்டிப்பா நம்ம படிக்கணும். எக்கனாமிக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் என்ன பார்க்கணும் அப்படின்னா இவரோட ட்ரெயின் தியரி, அதாவது வறுமை கோட்பாடு. இந்தியாவோட அதிகபட்சமான வறுமைக்கு காரணம் பிரிட்டிஷோட ஒவ்வாத ஆட்சி தான் அப்படிங்கிறத முதல்ல சொன்னது இவர், சுரேந்திரநாத் பானர்ஜி. இந்த மாதிரி முந்தைய கால தேசியவாதிகள், ஏர்லி நேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சரியா, ஓகே. இந்த தியரி, ட்ரெயின் தியரி என்ன சொல்லுது? ட்ரெயின் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா ஹோம் சார்ஜஸ், அதாவது பிரிட்டிஷ் அவங்களோட செலவுகளுக்காக இந்தியாவை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணது தான் காரணம். எதுக்கு? இந்தியாவோட வறுமைக்கு அப்படின்னு முதல்ல சொன்னது இவர் தான். இந்த தியரிக்கு பேர் தான் என்ன அப்படின்னா செல்வ சுரண்டல் கோட்பாடு, ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரி. சரியா, இவர் எந்த புக்ல எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவர்ட்டி அண்டு
அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிற புக்கு. அந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட இந்த தியரி தான் செல்வ சுரண்டல் கோட்பாடு அப்படிங்கிறது. சரியா? பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, வறுமை, இந்தியாவின் வறுமை மற்றும் பிரிட்டிஷின் ஒவ்வாத ஆட்சி அப்படிங்கிற இந்த புக். அவ்வளோதான். இதான் வந்து ட்ரெயின் தியரி. இதை பற்றி பார்க்க வேண்டியது கொஸ்டின் பர்ஸ்பெக்டிவ்ல அவ்வளோதான். சரியா? ஓகே. அடுத்தது பாருங்க, 4வது, இந்திய பொருளாதாரத்தின் பிரதான இடம் வகிப்பது எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்திய பொருளாதாரத்தில் மெயின் ஸ்டே எது, அதிகமான மக்களை உள்ளிழுத்து அதிகமான மக்கள் எதை சார்ந்து இருக்கிறாங்க வேலை வாய்ப்புக்கு அப்படிங்கிறதான் கேள்வி. சரியா? இதுல எதை பத்தி கேட்கல அப்படின்னா கான்ட்ரிபியூஷன், ஜிடிபியோட கான்ட்ரிபியூஷன் எது அப்படின்னு கேட்கவே இல்லை. சரியா? அப்போ எதை பத்தி கேட்குறாங்க இன்டைரக்டா, எது பெருசா அன்எம்ப்ளாய்மெண்ட்டை, அதாவது எது அன்எம்ப்ளாய்மெண்ட்டை நீக்கிறதுக்கு எது நிறைய பேரை எம்ப்ளாய் பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிறதான் கேள்வி. இந்தியாவோட 50%க்குமான மக்கள், 52% சொல்லலாம், 52%த்திற்கும் மேற்பட்ட மக்கள் எங்க வாழ்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், வேளாண்மையை நம்பி தான் வாழ்றாங்க. சரியா? அப்போ அக்ரிகல்ச்சர் தான் அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, வேற என்ன தெரிஞ்சுக்கணும்? ஆனாலும் அக்ரிகல்ச்சர்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சரியா? இந்திய வேளாண்மையில என்னென்ன சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மார்ஜினலைஸ்டு லேண்ட்ஸ். சரியா? ஒருத்தர்கிட்ட பல ஏக்கர் கணக்குல எல்லாம் கிடையாது. ஒருத்தர்கிட்ட 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ இந்த மாதிரி குறைந்தபட்ச நிலம் தான் இருக்கு. சரி, அதனால ப்ராஃபிட்டபிளா அக்ரிகல்ச்சரை பண்ண முடியல. பிளஸ் கவர்மெண்ட் பாலிசிஸோட சப்போர்ட் வந்து இன்சஃபிஷியண்டா இருக்கு. இதெல்லாம் இந்தியாவோட பிரச்சனை தான். சரியா? ஓகே, அடுத்ததை பாருங்க. ஹூ ஸ்டார்டட் த ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி, 5வது கேள்வி. ஹூ ஸ்டார்டட் த ஜமீன்தாரி சிஸ்டம், ஜமீன்தாரி முறையை முதல்ல தொடங்கியவர் யார்? இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம். லார்ட் கார்ன்வாலிஸ் பிரபு அப்படிங்கிறது தான். ஜமீன்தார் அப்படிங்கிற ஒரு நபர் கிராமங்கள் மக்கள் கிட்ட இருந்து எல்லா டாக்ஸஸ், எல்லா வரியையும் கலெக்ட் பண்ணி அதை கவர்மெண்ட் கிட்ட செலுத்துற இந்த முறைக்கு பேர் தான் ஜமீன்தாரி முறை. சரியா? இது ரொம்ப எக்ஸ்ப்ளாய்டேட்டிவா இருந்துச்சு, ரொம்ப மக்களை சுரண்டுற விதமா இருந்துச்சு. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பிளஸ் அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின், டியூரிங் தி கிரேட் டிப்ரெஷன், 6வது கொஸ்டின் பாருங்க. டேஷ் அமைப்பானது கார்ல் மார்க்ஸ் கொள்கையை முழுவதுமாக உள்ளடக்கியது அப்படிங்கிறதான் கேள்வி. சரியா? 6வது கொஸ்டின், பிரின்சிபல்ஸ் ஆஃப் கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸ் அப்படிங்கிற தத்துவ ஞானி அப்படிங்கிற பிலாசபர். சரியா? இவர் ஒரு ஜெர்மன் பிலாசபர். இவரோட தத்துவங்கள் அப்படிங்கிற இந்த தத்துவங்கள்லாம் அடங்கிய எந்த கொள்கை அப்படிங்கிறதான் கேள்வி. சரியா? கார்ல் மார்க்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்பவே நம்மளுக்கு என்ன தோணும், எதை பற்றி தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட அந்த சோசியலிச சித்தாந்தங்கள் தான். சரியா? கம்யூனிஸ்டுகள் எல்லாமே பைபிளாக கொண்டாடுற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த இவரோட புக்கு தான். சரியா? கார்ல் மார்க்ஸ் அப்படிங்கிறவர். சரியா? கார்ல் மார்க்ஸ் எழுதிய புக்கை பார்த்தீங்க அப்படின்னா தஸ் கேபிட்டல் அப்படிங்கிற புத்தகம். சரியா? இது எழுதிய வருஷம் 1867, 1867. ஓகே, 1867 எழுதின இந்த புக். சரியா? எதை பத்தி பேசுது? சோசியலிசம் பத்தி பேசுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சரியா? அப்போ இவர் எதை பத்தி பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாளித்துவம், அதோட டைரனி, முதலாளித்துவத்தோட அந்த யாருமே கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற நிலை. சரியா? இதை எதிர்த்து தான் பேசியிருக்காரே தவிர இந்த புக்ல பெரும்பாலும் சோசியலிசம் பத்தி பேசுறதெல்லாம் கிடையாது. சரியா? அப்போ இவர் என்ன பேசுறாரு அப்படின்னா முதலாளித்துவம் அவங்க ஏர்ன் பண்ற உபரி நிதி, சர்ப்ளஸ் ப்ராஃபிட்ஸ், அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பெய்டு லேபர் தான். அதாவது தொழிலாளர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம் கொடுத்துட்டு, சரியா, அவங்க கிட்ட அதிகமான உழைப்பு சுரண்டல், அவங்களோட லேபரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது, இது மூலமா ஏர்ன் பண்ற ப்ராஃபிட், இதுதான் முதலாளித்துவவாதிகள் அதிகமான பணத்துல மிதக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது தான் அவரோட கிரிட்டிசிசம். சரியா? இதைத்தான் எந்த நூல்ல எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தஸ் கேபிட்டல். ஃபாதர் ஆஃப் சோசியலிசம் இவர் தான். ஃபாதர் ஆஃப் சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் எல்லாமே இவர் தான். இதை பத்தி பேசுறது தான் இந்த நூல். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. டியூரிங் த கிரேட் டிப்ரெஷன், பெரும் மந்த நிலையின் போது எந்த அமைப்பு மக்களின் தேவைகளுக்கு பதிலளிக்க தவறியது அப்படிங்கிறதான் கொஸ்டின். சரியா? ஓகே, இதை பத்தி பார்க்கறதுக்கு நம்ம இந்த 1928 டைம்ல போனோம். சரியா? பெரும்பாலான நாடுகள் எதை எக்ஸ்சேஞ்சுக்கு பயன்படுத்துவாங்க, எதை வர்த்தகத்துல மாற்று காரணியா பயன்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸோட டாலர்ஸை தான். சரியா? யூஎஸ்டி. சரியா? யூஎஸோட டாலர்ஸ் அவங்களோட பேங்க்ஸ்ல ஏற்பட்ட கிரைசிஸ் மூலமா 1929 to 1939 இந்த 10 வருஷம் there was an economic crisis.
சரியா, ஒரு பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டுச்சு எங்க அப்படின்னா அமெரிக்காவில். அப்போ அமெரிக்காவோட டாலரை யார் யாரெல்லாம் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக பயன்படுத்துகிறாங்களோ எல்லா நாடுகளுக்கும் சரியான அடிதான், இந்தியா உட்பட. சரியா, அப்போ அந்த டைம்ல யார் வந்து பொழைச்சிக்கிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர் பொழைச்சிக்கிடுச்சு. சரியா, யுனைடெட் சோவியட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ரஷ்யா, இது முன்னாடி. இப்போ ரஷ்யாவா மாறிடுச்சு. உக்ரைன் அதெல்லாம் பிரிஞ்சு போனது காரணம் அதோட டிவைடு தான் 1990s. ஓகே, இந்த யூஎஸ்எஸ்ஆர் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்படி தப்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணது, சமதர்ம கொள்கைகளை ஃபாலோ பண்ணாங்க. ப்ளஸ் திட்டமிடல் அப்படிங்கிற இந்த முறை பற்றி அவங்களுக்கு முன்னாடி அறிமுகம் இருந்துச்சு. அவங்க முதல் இந்தியா உலகத்தோட முதல் திட்டம் போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ்எஸ்ஆர் 1928. இது மூலமா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கிரைசிஸ், இந்த உலக பொருளாதார மந்த நிலை, இதுல இருந்து இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. சரியா, இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஜவஹர்லால் நேரு மற்றும் சுபாஷ் சந்திர போஸ் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒருவேளை இந்தியாவுக்கும் சுதந்திரம் கிடைக்கிறப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி பிளானிங், இந்தியாவுக்கான திட்டமிடலை பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஐடியா. அதனாலதான் அவங்க என்னவா அழைக்கப்படுறாங்க அப்படின்னா இந்தியாவோட சமதர்ம இரட்டையர்கள், சோசியலிஸ்டிக் ட்வின்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஓகே, இதான் வந்து 7th கொஸ்டின். 8th கொஸ்டின் பாருங்க. இது ஸ்கூல் புக்ல இருக்கிற அதே வார்த்தை. சரியா, முன்னாடி பழைய ஸ்கூல் புக்ல இருக்கிற வார்த்தை. சரியா, என்ன கேட்டிருக்காங்க, பை ஹூம் டிஃபைன்ட் எவ்ரி பிரான்ச் ஆஃப் நாலேஜ். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அனைத்து பாடப்பிரிவிலும் ஒரு கண்டுபிடிப்பு உண்டு. எந்திரவியலில் சர்க்கரமும் அறிவியலில் தீயும் அரசியலில் வாக்கு சீட்டும் இருப்பது போல பொருளியலில் மனித சமுதாய வாழ்க்கையில் வணிகத்தில் பணம் ஒரு முக்கிய கண்டுபிடிப்பாகும், மற்றவைகள் அனைத்தும் அதை சார்ந்தே உள்ளது அப்படின்னு சொன்னது க்ரௌத்தர். சரியா, இந்த எக்கனாமிஸ்ட். இந்த கோட்சை வந்து நீங்க பார்த்துக்கோங்க. 9வது கொஸ்டின், இந்தியா ரேங்க்ஸ் இன் விச் பொசிஷன் இன் குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது தான். சரியா, குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ், குளோபல் கண்டுபிடிப்பு குறியீடு, உலக கண்டுபிடிப்பு குறியீடு. அதுல 2017 இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படிங்கறதான் கேள்வி. சரியா, ஓகே, இதை பொறுத்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா இது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் யூனிட். இது 2017 கேட்கப்பட்ட கொஸ்டின், அதனால இப்போ இருக்கு. சரியா, ஓகே, இப்போ நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும். சரியா, குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட்டை வெளியிடுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான். சரியா, 2017 வெளியிட்டாங்க, 2023 வெளியிட்டிருக்காங்க, 2024க்கான ரிப்போர்ட் இன்னும் வெளியிடல. சரியா, அப்போ இந்தியாவோட ரேங்க் என்னன்னு பாருங்க 40. சரியா, 2017 என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பாருங்க 60. சரி, அப்போ கடந்த ஒரு 6 வருஷத்துல அது 20 இடங்களுக்கு முன்னாடி வந்திருக்கு இந்தியா அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கணும். சரியா, யார் யாரெல்லாம் இப்போ குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸோட டாப்பர்ஸ், யூஸ்வலா டிஎன்பிஎஸ்சி இப்படி கேட்பாங்க, யாரு ஒரு குறியீடு அதுல யாரு நல்லா பர்ஃபார்ம் பண்றா அப்படின்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் சுவிட்சர்லாந்து, அப்புறம் ஸ்வீடன், அப்புறம் யுஎஸ். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் எப்போவுமே மற்றவங்களோட பீஸ் அப்புறம் இந்த இன்னோவேஷன் இதுலலாம் மற்றவங்களோட டாப்பர்ஸாக தான் இருப்பாங்க. நம்மளுக்கு HDA ரிப்போர்ட் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். ஓகே, அடுத்தது பாருங்க 10வது கொஸ்டின், இந்தியாவில் சீரான அடையாளம் காணும் ஆணையம். இதை டிஎன்பிஎஸ்சியில் தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, அதனால யுடாய் அப்படிங்கிற இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனையும் எடுத்துக்கோங்க. யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஆதாரை முதல்ல கொடுத்தது 2009. சரியா, இதுக்கான அமைப்பை உருவாக்கி அதுக்கான சட்டப்பூர்வ ரெகக்னிஷன், அதுக்கான சட்டப்பூர்வ அங்கீகாரம் கொடுத்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாருக்கான சட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான். ஆதாருக்கான சட்டம் எப்போ வந்துச்சு, ஆதாருக்கான சட்டம் வந்தது 2016. சரியா, 2016. சரியா, யுடாய் அப்படிங்கிற அமைப்பு முழுமையாக நிறுவப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஜூலை 2016. அதனால அப்போ அந்த டைம்ல கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டா இருந்துச்சு எக்கனாமிக்ஸ்ல, அதனால இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா, யுடாய் வேற என்னென்னலாம் பாசிபிளா கேட்கலாம் யுடாய் சம்பந்தமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதோட ஃபுல் ஃபார்ம் பாத்துக்கோங்க. சரியா, 2வது வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா எந்த மினிஸ்ட்ரி கீழே செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெய்டி அப்படிங்கிற இந்த அமைப்பு. இதுக்கு கீழே செயல்படுற ஒரு சப் யூனிட் தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுடாய். அவங்களோட வேலை ஆதார் சம்பந்தப்பட்ட அனைத்து தரவுகளையும் சேகரித்து அதை ஸ்டோர் பண்ணி அரசு தேவைப்படுறப்போ அந்த தரவுகளை வழங்குறது. சரியா, சிட்டிசனுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு இன்டர்ஃபேஸ், அதான் வந்து யுடாய். சரியா, ஓகே, வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா அதோட சேர்மன் கேட்கலாம். இதோட சேர்மன் பேரு நீலகந்த் மிஸ்ரா, நீலகந்த் மிஸ்ரா அப்படிங்கிறவர் தான். இவர் தான் தற்போதைய சேர்மன் யுடாய்க்கு. சரியா, இது சம்பந்தமா ஒரு கேஸ் கூட வந்துச்சு. சரியா, புட்டசுவாமி வழக்கு இல்ல ஆதார் வழக்கு 2017.
சரியா, இதில் தான் என்ன சொல்லிட்டாங்க, ரைட் டு பிரைவசி, அதாவது ஒருத்தரோட அந்தரங்க உரிமை என்பது அவரோட அடிப்படை உரிமை, அவரோட ஃபண்டமெண்டல் ரைட். எதுக்கு கீழே, விதி 21க்கு கீழே அது வழங்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் அவார்ட் பண்ண வேர்டிக்ட் எந்த வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் தொடர்புடைய வழக்கு தான். ஓகே, அடுத்த கொஸ்டினை பாருங்க. 11, இந்தியாவில் எந்த மாநிலம் மனித வள மேம்பாட்டு குறியீட்டின்படி முதல் மாநிலமாக உள்ளது அப்படின்றது தான் கேள்வி. சரியா, ஓகே. HTI படி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது கேரளா தான். சரியா, கேரளா இது நமக்கு தெரியும். அவங்க எப்பவுமே லிட்ரஸி, அப்புறம் பாவர்ட்டி அலிவேஷன், அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட், இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ்ல அவங்க நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரியா, கிட்டத்தட்ட ஓவரால் டோட்டல் லிட்ரஸி கூட வரப்போகுது கேரளாவில். சரியா, அப்போ அவங்க வர்றதுல கண்டிப்பா எந்த சந்தேகமும் இல்லை. லாஸ்ட்ல இருக்கிறது யாரு, பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ், இப்படிதான் இருக்கும். இதான் ஆர்டர் லாஸ்ட்ல இருக்கிறவங்க. சரியா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா, HTI அப்படிங்கிறது 1990ல இருந்து வெளியிடுறாங்க. சரியா, யார் வெளியிடுறா, UNDP அப்படிங்கிற அமைப்பு வெளியிடுறாங்க. சரியா, யாரால இது உருவாக்கப்பட்டுச்சு அதுவும் நம்மளுக்கு தெரியணும். நோபல் லாரெட்ஸ், நோபல் வாங்கிய அமர்த்திய சென் மற்றும் மஹபூப் அல் ஹக் அப்படிங்கிற இந்த ரெண்டு பேரோட முயற்சி தான் HTI அப்படிங்கிற இந்த குறியீடு உருவாவதற்கான காரணம். சரி, எதெல்லாம் இந்த HTIல கால்குலேட் பண்ணுவாங்க அது நம்மளுக்கு தெரியணும்ல. முதல்ல லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதாவது சராசரியா ஒரு நாட்டில், அதாவது இந்தியாவில் எவ்வளோ ஆயுட்காலம் வாழ முடியுது ஒரு மனிதனால. ரெண்டாவது, அவர் அடைந்த கல்வி தகுதி, அவரோட லிட்ரஸி ரேட் என்ன. மூணாவது, சரியா, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எவ்வளவு, 67.7 இயர்ஸ். சராசரியா 67.7 வருஷம் வாழ முடியும். கல்வி தகுதி, சராசரியா ஒரு குழந்தையால 12.6 வயது வரைக்கும் அவரால் கல்வி பெறக்கூடிய அந்த அணுகல், அந்த அக்சஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மூணாவது என்ன பார்க்கணும் அப்படின்னா பெர் கேபிட்டா இன்கம், அவங்களோட வருமானம் எவ்வளவா இருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். இதெல்லாம் சேர்ந்ததான் என்ன அப்படின்னா HTI. சரியா, இந்தியாவோட பெர் கேபிட்டா இன்கம் என்ன, 6951, 6951 US டாலர்ஸ். இதுதான் இந்தியாவோட பெர் கேபிட்டா இன்கம். சரியா, இதெல்லாம் சேர்த்தா வர்ற ஸ்கோர் அதான் 0.644. நம்மளோட ரேங்க் 134 அவுட் ஆஃப் 193 கண்ட்ரிஸ். அடுத்தது பாருங்க, ஆடம் ஸ்மித்தோட ஃபேமஸ் புக், ஆடம் ஸ்மித்தின் நாடுகளின் செல்வம் என்ற மிக உயர்ந்த நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான் டிமாண்ட் ஆஃப் கொஸ்டின். ஓகே, ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ரொம்ப பாப்புலரான கேரக்டர் தான் எக்கனாமிக்ஸ்ல. சரியா, இவர் தான் சொல்ல போனா எக்கனாமிக்ஸோட தந்தை, பொருளாதாரத்தின் தந்தை யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடம் ஸ்மித். சரியா, இவரோட மாணவர் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் மேனட் கீன்ஸ். இங்கிலீஷ்ல இல்ல தமிழ்ல JM கீன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க புக்ல. சரியா, இவர் தான் பொருளாதாரத்தின் தந்தை. நவீன பொருளாதாரத்தின் தந்தை யாரு, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா JM கீன்ஸ். சரியா, இவங்க ரெண்டு பேரை பத்தியுமே படிக்கணும். இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அஃபிலியேட் ஆனா கூட இவருக்கும் உங்களுக்கும் கருத்து ரீதியா நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. உதாரணத்துக்கு ஆடம் ஸ்மித் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கவர்மெண்ட் ஒரு கிரைசிஸ், இண்டஸ்ட்ரியில ஏற்படுற கிரைசிஸ் அப்போ கண்டிப்பா அதுல தலையிடக்கூடாது அப்படின்பாரு. இந்த முறைக்கு பேர் தான் தலையிடா கொள்கை. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லாய்சஸ் ஃபேர், தலையிடா கொள்கை. என்ன பிரச்சனை வந்தாலும் கவர்மெண்ட் அவங்களோட வேலையை பார்க்கணும், இண்டஸ்ட்ரீஸ்ல தலையிடக்கூடாது. JM கீன்ஸ் என்ன பண்ணுவாரு, ஒருவேளை இண்டஸ்ட்ரீஸ் தொழிலாளர்கள பிரச்சனை ஏற்பட்டா அதை அரசு தலையிட்டு அதை சரி பண்ணணும் அப்படிம்பாரு. சரியா, இவரோட ஐடியா வேற, அவரோட ஐடியா வேற. சரியா, ஓகே. இது 12வது கொஸ்டின். இதை வெளியிட்ட ஆண்டு பாருங்க, இதை வெளியிட்ட ஆண்டு 1776. அதைத்தான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அடுத்தது 13வது கொஸ்டின் பாருங்க. இது ஒரு கோட்டு. சரியா, பொருளியல் விதியை எளிய துல்லியமான புவியீர்ப்பு விசை விதிகளோடு ஒப்பிடுவதை விட கடல் அலைகளின் விதிகளோடு ஒப்பிடலாம் என்று கூறியவர் யார் அப்படிங்கிறது தான் டிமாண்ட். சரியா, இதை சொன்னது மார்ஷல். சரியா, இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதை பார்த்துக்கோங்க. 17வது, ஹூ இஸ் ஆத்தர் இந்த புக்கு, தொழிற்சாலைகளின் அமைப்பு கொள்கை, தியரி ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற இந்த புக்கு. சரியா, இந்த புக்கை எழுதின ஆசிரியர் யாரு அப்படிங்கிறதான் கேள்வி. சரியா, அதை எழுதினது அந்த ஜீன் த்ரோல் அப்படிங்கிற நபர் தான். சரியா, அப்படிங்கிற எக்கனாமிஸ்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் 5 இயர் பிளான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியா. சரியா, இப்போ திட்டமிடல் நம்ம கிட்ட இருந்து நித்தி ஆயோக் பிளானிங் கமிஷன்ல இருந்து நித்தி ஆயோக் போயிட்டா கூட இந்த
ஒர்க் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஏரியாஸ் பிளானிங் கமிஷன் ரிலேட்டடா இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கிற பிளான்ஸ் அடிப்படையில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சரியா, அதனால இந்த மாதிரி ஏரியாஸை நம்ம பார்த்துட்டு போனோம். இதை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில தான் இருக்குது டிஎன்பிஎஸ்சி. ஓகே, இந்த மாதிரி பிளானிங்ஸ் எல்லாம் படிச்சிட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் இல்லாமல் வேறு எக்ஸாம்ஸுக்கும் யூஸ் ஆகும், எஸ்எஸ்சியோ இல்லை ரயில்வேஸோ. சரியா, ஓகே. 5 இயர் பிளான் மாடல்ஸ் அண்ட் அசஸ்மெண்ட் பிளானிங் கமிஷன் அண்ட் நித்தி ஆயோக். இந்த ஏரியாவில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. அதாவது இந்தியாவிற்கான முதல் திட்டம் யாரால் தீட்டப்பட்டது அப்படிங்கிறதான் கொஸ்டின். சரியா, ஓகே. என்னதான் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட பிளானிங் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சரை 2ஆக பிரிக்கலாம். சரியா, எப்படி பிரிக்கலாம்? ஒன்று 1950ஸ்க்கு முன்னாடி, சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாடி, 1950ஸ்க்கு அப்புறம், சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம். சரியா, ஓகே. பிளானிங் உலகத்தோட முதல் பிளான் பண்ணது யாரு அப்படிங்கிறத நம்ம முன்னாடி பார்த்தோம். யாரு அப்படின்னா ரஷ்யா தான். சரியா, ரஷ்யா தான் இந்தியாவோட முதல் திட்டத்தை உலகத்தின் முதல் திட்டம் தீட்டினாங்க 1928ல். சரியா, இதை பார்த்தா இன்ஸ்பயர் ஆகி நிறைய கண்ட்ரிஸ் பிளான் பண்ணாங்க. அப்போ இந்தியாவில் 1947க்கு முன்னாடி, ப்ரீ 1947 வச்சுக்கலாமா? சரியா, இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணாங்க? எதுவுமே எந்த திட்டமுமே செயல்பாட்டுக்கு வரல. ஆனால் இந்தியாவிற்கான ஒரு வரைவு திட்டம், ஒரு டிராஃப்ட் பிளானை ரெடி பண்ணாங்க. சரியா, இது வருஷம் அப்புறம் யார் வெளியிட்டா அப்படிங்கிறது முக்கியம். அது தொடர்பாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்ட மணிக்கு இருக்காங்க. சரி, அதனால என்ன பண்ணணும்? நம்ம வருஷம் ப்ளஸ் என்ன பிளான் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 1934. 1934ல் ரொம்ப முக்கியம். அதான் வந்து விஸ்வேஸ்வராயா பிளான். அதை தான் கேட்டிருக்காங்க. இந்த விஸ்வேஸ்வராயா அவரோட பர்த்டேவை தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்ஜினியர்ஸ் டேவா நம்ம செலிப்ரேட் பண்றோம். சரியா, பிஏ கிராஜுவேட்ஸ்க்கு தெரியும் அந்த இன்ஜினியர்ஸ் டே விஸ்வேஸ்வராயோட பர்த்டே. சரியா, ஓகே. இவர் கர்நாடகாக்காரர் தான். சரியா, இவர் மைசூர் அப்படிங்கிற பகுதி இருக்கா, மைசூர், திப்பு சுல்தான் ஹைதர் அலி அவங்க தொடர்புடைய பகுதி. இதோட திவானா இருந்தார். திவானா என்ன? திவானா பிரிட்டிஷோட ஆட்சி காலத்துல திவானா அமைச்சர் அப்படின்னு அர்த்தம். வரி வசூல் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மினிஸ்டர். சரியா, ஓகே. இவரோட பிளான் இதான் வந்து இந்தியாவிற்கான ஃபர்ஸ்ட் பிளான். இட் வாஸ் அ 10-year பிளான். அது 10 ஆண்டு திட்டம். சரி, அவரோட புக் என்ன? பிளான்டு எக்கனாமி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த புத்தகம், இந்தியாவிற்கான திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படிங்கிற இந்த புக்ல அவர் 10 வருஷத்துக்கான திட்டத்தை தீட்டியிருந்தார். சரியா, அதே மாதிரி 1934ல வந்த ஒரு திட்டம், அதை ஃபிக்கி பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிக்கி அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. சரியா, ஃபிக்கினா என்ன? ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஃபார் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற இந்த தொழிலதிபர்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க அந்த கூட்டமைப்பினால உருவாக்கப்பட்ட பிளான் 1934. சரியா, இவங்க எல்லாமே எதை வலியுறுத்துறாங்க? இந்தியா அக்ரிகல்ச்சரை நம்பி இருக்கு, அதுல இருந்து என்ன மாறிடணும்? தொழிற்சாலைகளுக்கு மாறணும், இண்டஸ்ட்ரீஸ்க்கு மாறணும். ஏன்? அதான் லேபர் இன்டென்சிவ், அதனாலதான் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இவங்களோட பார்வை. ஓகே, அடுத்தது 1938ல என்ன வந்துச்சு? நேஷனல் பிளானிங் கமிட்டி, தேசிய திட்டமிடல் குழு அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. இதுல வேற என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த நேஷனல் பிளானிங் கமிட்டியோட ஃபர்ஸ்ட் சேர்மன் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு. இது படிச்சுக்க வேண்டியதுதான். அடுத்தது 1940ல உருவாக்கப்பட்ட திட்டம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே பிளான், பம்பாய் திட்டம். பம்பாய் திட்டத்துல 8 தொழிலதிபர்கள் சேர்ந்து இந்தியாவிற்கான திட்டத்தை தீட்டியிருக்காங்க. இதுதான் 1940ல வந்தது. சரியா, ஓகே. அடுத்தது 1944, இது முக்கியம். சரியா, 1944ல என்ன வந்துச்சு? 1944ல வந்ததுதான் காந்திய திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, காந்தியன் பிளான். காந்திய திட்டம்னா என்ன? எப்பவுமே நம்ம படிக்கிறப்போ 2 பேரை பிரிச்சு பார்த்துடலாம். ஒருத்தர் காந்தி, இன்னொருத்தர் நேரு. சரியா, 2 பேத்துக்கும் என்ன டிஃபரன்சஸ்? வில்லேஜஸ், கிராமங்கள், அப்புறம் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், குடிசை தொழில்கள், அப்புறம் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த மாதிரிலாம் பேசினா அது காந்தி. சரியா, அறிவியல் மனப்பாங்கு, சயின்டிஃபிக் டெம்பர், அப்புறம் யூனிட்டி இன் டிவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை, இந்த மாதிரிலாம் பேசினா அது நேரு. சரியா, அப்போ இவர் எதை பத்தி பேசியிருப்பாரு? வில்லேஜ் டெவலப்மெண்ட், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், குடிசை தொழில்களின் வளர்ப்பு, இதை பத்தி பேசினதுதான் காந்தியன் பிளான். ஓகே, அடுத்தது 1945, இது ரொம்ப முக்கியம். இதுக்கு பேரே என்ன அப்படின்னா மக்கள் திட்டம், பீப்புளோட பிளான், பீப்புள்ஸ் பிளான். யார் இதை உருவாக்குனா அப்படின்னு பாத்தீங்கன்னா மஹிந்திரநாத் ராய். அதை ஃபுல் பேர் கொடுக்க மாட்டாங்க புக்ல, எம்என் ராய் அப்படின்னு இருக்கும். சரியா, இவர் தான் இந்தியாவிற்கான கம்யூனிஸ்ட் பார்ட்டி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய பங்காற்றியவர். சரியா, he was a socialist actually. ஓகே, அடுத்தது 1950ல வந்ததுக்கு பேரு சர்வோதயா திட்டம், சர்வோதயா பிளான்.
பாருங்களேன், 2 வார்த்தையோட மிக்ஸ் ஆக்சுவலாக ஹிந்தியில். பாருங்க, சர்வம், சர்வா, சர்வோ அப்படின்னு இருக்கா. சர்வம் அப்படின்னா எவ்ரி ஒன்னு அர்த்தம், எல்லாரும் அப்படின்னு அர்த்தம். உதயம், உதயா அப்படின்னா என்ன அப்படின்னா வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம், growth. அனைவருக்குமான வளர்ச்சி, அதுக்கான திட்டம் தான் 1950 சர்வோதயா பிளான். சரியா? இதை உருவாக்கியது யாரு? இதை உருவாக்கியது ஒரு சோசியலிஸ்ட், அவர் பேர் ஜேபி நாராயணன். சரியா? மொத்த புரட்சி அப்படிங்கிற ஒரு புரட்சியை கொண்டு வந்து இந்தியாவோட 2வது எமர்ஜென்சி 1975ல எமர்ஜென்சி வர்றதுக்கு காரணம் இவர் தான். இவரை எதிர்க்கிறதுக்காக தான் இந்திரா காந்தி அம்மையார் என்ன பண்ணாங்க அப்படின்னா எமர்ஜென்சி போட்டாங்க. ஓகே, இதை உருவாக்குனது காந்தியன் பிளான், இதை உருவாக்குனது ஸ்ரீமன் நாராயண் அகர்வால் அப்படிங்கிறவர். ஓகே, இதான் வந்து முன்னாடி 1947க்கு முன்னாடியான இந்தியாவோட பிளான்ஸ். அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே 5 இயர் பிளான்ஸ்ல வந்துடும். சரியா? அதை பின்னாடி பார்க்கலாம். பாருங்க, அடுத்தது செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 1944ல இந்தியாவுக்கு தேவையான ஒரு பிளானிங் டிபார்ட்மெண்ட் உருவாக்கியது, அது யார் தலைமையில் உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏடி லால் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏடி தலாய் அப்படின்னு சொல்லுவாங்க, சர் அர்தேஷில் தலாய் அவர் தான். அடுத்தது பாருங்க, இந்த புக் பிளானிங் அண்ட் த புவர் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை எழுதியார் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிஎஸ் மின்ஹாஸ் அப்படிங்கிற ஒருத்தர். இதெல்லாம் ஸ்டாட்டிக் கண்டென்ட். சரியா? இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை, இதை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியதுதான். அடுத்தது பாருங்க, 4வது, காந்திய மாதிரியானது 1944 இந்தியாவில் பொருளாதார திட்டமிடலில் மிக முக்கியமான துறையாக எதை வலியுறுத்துச்சு? காந்தியன் பிளான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், குடிசை தொழில் மற்றும் வேளாண்மையை ஊக்குவிப்பது தான் காந்திய கொள்கையா இருக்கும். சரியா? அப்போ அந்த அக்ரிகல்ச்சர் செக்டர் தான் வந்து இந்த இதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்தது என்ன இருக்குன்னு பாருங்க. 5வது, நாம் இதுவரை அறிந்ததை விட மக்கள் ஜனநாயகத்தின் நிறைவான உயர்ந்த கருத்துக்களை கொண்டவை சர்வோதயா இயக்கத்தின் கோட்பாடுகள் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இந்த மாதிரி கோட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்த்துக்க வேண்டியதுதான். சரியா? திருப்பி கேட்குவதற்கான ஸ்கோப் பெருசா இல்லை, ஆனா இதை தெரிஞ்சுக்கணும். சரியா? இந்த கேரக்டர் யாரு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது பாருங்க, 10th 5 இயர் பிளான், அதோட பீரியட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இந்தியாவுக்கான திட்டமிடல். சரியா? இதுல இருக்கிற முக்கியமான டேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சரியா? பிளானிங், இந்தியாவில் பிளானிங் எப்போ ஆரம்பிச்சிச்சு? இந்தியாவில் பிளானிங் ஆரம்பிச்சது 1 ஏப்ரல் 1951. இப்போதான் இந்தியாவிற்கான முதல் திட்டம், அதாவது முதல் 5 ஆண்டு திட்டம், ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் 1951 to 1956 வரைக்கும் இருந்துச்சு இல்லையா? அந்த பிளான் பீரியட் ஆரம்பிச்சிச்சு. சரியா? ஓகே, இதுக்கான திட்டமிடல் யாரு அந்த திட்டமிடல்லாம் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பண்றதுக்கு தான் இருக்கு பிளானிங் கமிஷன், திட்டமிடல் குழு. இவங்க இந்த அமைப்பை ஏற்படுத்தினது எப்போ? இது ஏற்படுத்தினது 15th மார்ச் 1950, 15 மார்ச் 1950 இந்த டேட்ல தான். சரியா? இதோட முதல் சேர்மன் யாரா இருப்பா? பிளானிங் கமிஷனோ இல்லை நித்தி ஆயோகோ எல்லாம் யாரா இருந்தாலும் அதுக்கு பதவி வழி தலைவர், எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? பதவி வழி தலைவர் யாரு? யார் பிஎம்ஓ அவங்க தான் பதவி வழி தலைவர். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா, யார் இதை அங்கீகரிப்பா, யார் இதை அப்ரூவ் பண்ணுவா? அப்ரூவிங் அத்தாரிட்டி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேசிய வளர்ச்சி குழு, என்டிசி, நேஷனல் டெவலப்மெண்ட் கமிட்டி அப்படிங்கிற அமைப்பு. இவங்களோட வேலை என்ன? இவங்களோட வேலை 5 இயர் பிளான்ஸை உருவாக்கி இவங்க கிட்ட கொடுப்பாங்க, இவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. சரியா? அவ்வளோதான். இது ஆரம்பிச்சது எப்போ அப்படின்னு ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஆரம்பிச்சது 6th ஆகஸ்ட் 1952 இந்த டேட்டு தான். சரியா? இவ்வளவுதான். இது பொறுத்தளவுக்கு ஸ்டாட்டிக் கண்டென்ட். ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானோட டார்கெட் என்ன? ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானோட டார்கெட் அக்ரிகல்ச்சரை முன்னேற்றுறது, ஃபுட் செக்யூரிட்டி, இந்தியாவிற்கான உணவு பாதுகாப்பை சரி பண்றது தான். சரியா? நம்ம கொஸ்டின்ல 10th 5 இயர் பிளான் கேட்டிருக்காங்க. சரியா? இது வந்த வருஷம் 2002 to 2007. சரியா? இதோட நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட டார்கெட் பாத்தீங்கன்னா 8% வளர்ச்சி எட்டுவது தான் இதோட நோக்கம். சரியா? பெர் கேபிட்டா இன்கம் இருக்குல்ல, பெர் கேபிட்டா இன்கம்னா என்ன? தேசிய வருமானம், அது மொத்த மக்கள் தொகையால வகுக்க கிடைப்பது தலா வருமானம். சரியா? நம்மளுக்கு $6951 அப்படின்னு நான் சொன்னேன்ல, இந்த பெர் கேபிட்டா இன்கம்மை ஏற்கனவே இருக்கிறத விட 2 times ஆக்கணும், டபுள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் 10th 5 இயர் பிளானோட டார்கெட். சரியா? இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறது. சரியா? 11th புக்ல இருக்கு, அதை நம்ம கண்டிப்பா படிக்கணும். 12th புக்ல இருக்கு, சாரி.
அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின், திட்டத்தை உருவாக்குதல் மற்றும் செயல்படுத்துவதில் திட்டக்குழுவுடன் தொடர்புடையது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்ரூவிங் அத்தாரிட்டி ஆஃப் 5 year plans யாரு அப்படின்னு, அதான் 6th August 1952 NDC. சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் 5 year பிளானோட பீரியட் என்ன? ஃபர்ஸ்ட் 5 year பிளானோட பீரியட் 1951 to 1956. ஃபர்ஸ்ட் April 1951 to 1956 இதான். சரியா? ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா எந்த வருஷத்துல வந்துச்சு, சரியா, அதுக்கான மாதிரி, அதுக்கான மாடல் ஏதாவது இருக்கா? இருக்கு. ஹராட் டொமார் மாடல் ஃபர்ஸ்ட் 5 year பிளான். செகண்ட் 5 year பிளானோட மாடலுக்கு பேர் என்ன? அது பிரசாந்த் சந்திர மகல்நோபிஸ், பிசி மகல்நோபிஸ் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? எதுக்கு யார் வந்து அந்த பிளானை டிராஃப்ட் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களோட பேரை சுட்டுவாங்க வழக்கமா. சரியா? அதான் வந்து 5 year பிளான்ஸ். வேற என்ன ஸ்கோப் இருக்கு 5 year பிளான்ஸ்ல அப்படின்னா, அது ஃபெயிலியரா இல்லை சக்சஸா அப்படின்னு கேட்கலாம். 4வது, சரியா, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, வாட் இஸ் த ஃபோக்கஸ் ஏரியா, எது முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி அந்த பிளான்ல அப்படின்னு கேட்கலாம். சரி, இதெல்லாம் 5 year பிளான்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஏரியாஸ், ஸ்கோப் இருக்கக்கூடிய ஏரியாஸ். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்னது? அடுத்த கொஸ்டின் வந்து இந்த நித்தி ஆயோக். அடுத்த கொஸ்டின் இந்த சர்வோதயா திட்டம். சர்வோதயா திட்டம் நம்ம பார்த்தோம். ஜெயபிரகாஷ் நாராயணன் இவரால் உருவாக்கப்பட்ட பிளான். எந்த கொள்கைகளால? காந்திய கொள்கைகளால. சரியா? இது நம்ம பார்த்தோம் முன்னாடி. சரியா? அதனால இதுல எந்த இஷ்யூஸும் கிடையாது. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. நித்தி ஆயோக் அப்படிங்கிற இந்த ஏரியா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியா. சரியா? ஏன்? 1950 உருவாக்கப்பட்ட பிளானிங் கமிஷன். சரியா? இதை 2015 சூப்பர் செட் பண்ணது, இல்லை இதை ரீப்ளேஸ் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் நித்தி ஆயோக். நித்தி அப்படிங்கிற இந்த இது ஒரு அக்ரோனிம். சரியா? அக்ரோனிம்னா என்ன? அது ஒரு ஷார்ட் அண்ட் ஃபார்ம், நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. அதான் வந்து நித்தி ஆயோக். சரியா? இதுல சில டேட்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கும். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் 13 August 2014 அப்படிங்கிற இந்த டேட். அப்புறம் January 1, 2015 இந்த டேட். சரியா? இந்த டேட்ல என்ன பண்ணாங்க? 65 year old பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற இந்த அமைப்பு பிளானிங் கமிஷனை ஸ்கிராப் பண்ணது, அதை இல்லாமக்குனது, ஒழிக்கப்பட்டது 13 August 2014. இதை கேட்டிருக்காங்க. January 1, 2015 இது என்ன? நித்தி ஆயோக செயல்பாட்டு கொண்டு வந்தது, இதையும் கேட்டிருக்காங்க. சரி, அதனால இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்டான டேட்ஸ். நித்தி ஆயோக் உருவாக்குனதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த கோஆபரேட்டிவ் அண்ட் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிற இந்த வார்த்தை, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை மெயின்ஸ் எழுதும் போது கூட. சரியா? கூட்டுறவு கூட்டாட்சி மற்றும் போட்டி கூட்டாட்சி, மக்கள் மாநிலங்களிடையே போட்டி கூட்டாட்சியை உருவாக்கணும், போட்டித்தன்மையை உருவாக்கணும். எப்படி? அவங்களோட இண்டெக்ஸ் வெளியிடுறது மூலமா, ஹெல்த் இண்டெக்ஸ், அப்புறம் எஜுகேஷன் இண்டெக்ஸ், இந்த மாதிரி இண்டெக்ஸை உருவாக்கி மக்களிடையே மாநிலங்களிடையே போட்டித்தன்மையை உருவாக்கி, ஆரோக்கியமான போட்டி தான், சரி, அப்படி உருவாக்கி அவங்களோட ஓவரால் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நித்தி ஆயோக். சரி, இதோட சேர்மன் யாரு? பிளானிங் கமிஷன் மாதிரியே எப்பவுமே PM தான். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்ம பார்த்தது தான். சரியா? நித்தி ஆயோகோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எப்போ அப்படின்னா January 1, 2015. இது ஒரு 3 இருக்கு. சரியா? அந்த அமைப்பு எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? ஆர்டிகிள் இருக்கா கான்ஸ்டியூஷன்ல அப்படின்னா அது கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஏதாவது சட்டம் இருக்கா? யுடாய் அப்படிங்கிறது ஒரு சட்டப்பூர்வ ஆணையம், கமிஷன் அப்படின்னு சொன்னேன். எப்படி? அதுக்கு 2016 ஆதார் அப்படிங்கிற ஆக்ட் இருக்கு. சரியா? அப்படி இருந்தா ஸ்டாட்டுட்டரி பாடி, சட்டப்பூர்வ ஆணையம், சட்டப்பூர்வ அமைப்பு அப்படி சொல்லலாம். இல்லையா, எக்ஸிக்யூட்டிவ் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க, நிர்வாக அமைப்பு. அப்படின்னா என்ன எக்ஸிக்யூட்டிவ் அமைப்பு அப்படின்னா, ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில், சரியா, முக்கியமான கேபினட் அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் போடுவாங்க. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அமைந்த எல்லா அமைப்புகளும் அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதைத்தான் நிர்வாக அமைப்புகள், எக்ஸிக்யூட்டிவ் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, நித்தி ஆயோக் இஸ் அன் எக்ஸிக்யூட்டிவ் பாடி. அதுக்கு எந்த சட்டமோ எந்த ஆர்டிகிளோ கிடையாது. ஓகே, அடுத்தது பாருங்க. 12வது பிளான், அச்சீவ் ஃபாஸ்டர் சஸ்டைனபிள் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படிங்கிற இந்த 11th பிளானுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த சஸ்டைனபிள் அப்படிங்கிற வார்த்தை தான் வித்தியாசம். நிலைத்த அப்படின்னா என்ன? இப்போ இருக்கிற ரிசோர்சஸ், இப்போ இருக்கிற வளங்கள், இது ப்ரெசன்ட் ஜென்ரேஷனாக இருக்கலாம். சரியா? ஜென்ரேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இது அடுத்த தலைமுறை ஜென்ரேஷன் 2க்கும் அந்த வளங்களை அப்படியே மிச்சம் வச்சுட்டு போறதுக்கு பேர் தான் சஸ்டைனபிள் அப்படிங்கிற இந்த டேர்ம். சரியா? ஓகே, 12th பிளானோட டார்கெட் growth 8.2. ஆனால் 2017 என்ன பண்ணிட்டோம்? நம்ம அதை ஸ்கிராப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கொண்டு வந்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 நித்தி ஆயோக் வந்துருச்சு. இது மூலமா இந்த பிளானிங் கமிஷன் முடிவுட்டுறது. அடுத்து இருக்கிற கொஸ்டின்ஸை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.